வணக்கம். 2017 இஓ கிரேட் 3 டிகிரி ஸ்டாண்டர்ட். அந்த கொஸ்டின் வந்து இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நிறைய பேர் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வச்சு தான் படிக்கிறோம். ஆனால் ஃபைனல் ஆன்சர் கீழ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின் 2017 இஓ கிரேட் 3லேயே 9 சேஞ்சஸ் அப்படி இருக்கு. நான் அப்படி இருக்க சேஞ்சஸ் எல்லாம் அந்த கொஸ்டின்ஸ் வரப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரை பாருங்க. கேள்வி: சித் என்பதன் பொருள். சித் அப்படின்னா அறிவுடையது அப்படின்னு அர்த்தம். சத் சித் ஆனந்தம். சத் அப்படின்னா நிலையானது என்றும் அழியாமல் இருப்பது அப்படின்னு பொருள். சித் அப்படின்ற அறிவுடையது என்று பொருள். ஆனந்தம்னா ஆனந்தம், இன்பம் அப்படின்னு சொல்றது. அதனால தான் சச்சித் ஆனந்தம் அப்படின்னு வந்து இறைவன் வந்து நம்ம சொல்றோம். ஸோ சத் சித் என்பது அறிவுடையது என்று பொருளுடையது. அடுத்ததுனா, திருக்கோயில்களில் பஸ்மோபசாரம் என்பது எதனை குறிக்கும்? திருக்கோயில்களில் நம்ம பூஜை செய்யறது வந்து சோடசோபசாரங்கள் அப்படின்னு சொல்லி 16 இது இருக்கு. அதில் ஆவாகனத்தின் தொடங்கி தீபாராதனை வரை 16 சொல்லுவாங்க. அந்த தீபாராதனத்தில் நிறைய காட்டுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் புஷ்ப தீபம், நாக தீபம், அதில் தொடங்கி கண்ணாடி காட்டுறது, விசிறி வீசுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது பண்ணுவாங்க. அதில் தான் ஒன்று பஸ்மோபசாரம். ஸோ அந்த பஸ்மோபசாரங்கிறது தீபாராதனையை குறிக்கும். அடுத்த வினா: நாதமுனிகளின் சித்தாந்தம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. வைணவத்தின் முதல் ஆச்சாரியார் என்று அழைக்கப்படுபவர் நாதமுனி. இவர் தான் நமக்கு வந்து 4000 திவ்யபிரபந்தங்களை வந்து தொகுத்து வழங்கினார். இவருடைய காலம் வந்து 824 கிபி 824 கடலூர்ல பிறந்திருக்காரு இவர். இப்போ இன்னைக்கு காட்டுமன்னார் கோயில் அப்படின்னு சொல்றாங்க, அந்த வீரநாராயணபுரமா அப்போ இருந்தது. அதில் வந்து பிறந்தவர் நாதமுனி. இவருடைய கொள்கை வந்து என்னன்னா, இவர் வந்து விசிஷ்டாத்வைதத்தை வந்து இவர் வந்து சித்தாந்தமா ஏற்றிருக்கார். இவருக்கு பின்னாடி பிறந்தவர் தான் ராமானுஜர். ராமானுஜர் வந்து அந்த கொள்கையை உருவாக்கினவர் கிடையாது. அந்த கொள்கையை வந்து பரப்புவதில் முக்கிய இடம் பிடித்தவர். ஸோ இவர் ராமானுஜருக்கு முன்னாடியே நாதமுனிகளும் வந்து இந்த சித்தாந்தத்தை வந்து அவர் வந்து வழிமொழிந்திருக்கிறார். அடுத்ததுன்னா, அறுவடை வீட்டில் திருவேரகம் அமைந்துள்ள இடம். அறுவடை வீட்டில் இன்றைய இருக்கிற பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் திருவேரகம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருவேரகம் என்பது சுவாமி மலையை குறிக்கும். பழனிக்கு திரு ஆவினன்குடி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. திருச்சீரலைவாய், சீரலை அலையோ இருக்கிற இடம் திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு திருச்சீரலைவாய் அப்படின்னு பேர் இருக்கு. திருத்தணி அப்படிக்கு குன்று தோராடல் அப்படிங்கிற பேர் இருக்கு. மற்ற திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை இரண்டுக்குமே அதே பேர் தான் வந்து முன்னாடி இருந்திருக்கு. அடுத்த வினா: ஆனந்த தீர்த்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆனந்த தீர்த்தர் அப்படின்னா அவர் எழுதின நூல்கள்லாம் அவருடைய பேரை வந்து குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மத்துவர். மத்துவர் வந்து துவைத கொள்கை, அதாவது இரண்டும் வேறு, ஜீவனும் பிரம்மனும் இரண்டும் வேறு என்ற கொள்கை உடையவர். 9 வயதிலேயே வந்து துறவு கொண்டவர். இவர் வந்து தன்னுடைய நூல்கள் 37 நூல்கள் எழுதியிருக்கார். அதில் வந்து தன்னை வந்து ஆனந்த தீர்த்தர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். அடுத்த வினா: திருவருட்பயன் என்னும் நூலை இயற்றியவர். சைவ சாத்திரங்கள் வந்து 14. அந்த 14ல் 8 நூல்களை எழுதியவர் உமாபதி சிவம். அவர் எழுதின ஒரு நூல் தான் திருவருட்பயன். திருவருட்பயன் நூலை எழுதியவர் உமாபதி சிவம். அவர் எழுதின மற்ற நூல்கள் வந்து சிவப்பிரகாசம், வினாவின்பா, போற்றி பக்குடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுதூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் அப்படிங்கிற மற்ற நூல்களை எழுதியிருக்க. மொத்தம் 8 நூல்கள் வந்து சாத்திரங்கள்ல உமாபதி சிவாச்சாரியர் எழுதியிருக்காரு. அடுத்த வினா: முப்பொருள் தத்துவத்தை விளக்கும் தாசு ஸ்லோகி என்ற நூலை எழுதியவர். முப்பொருள் தத்துவத்தையும் அதில் விளக்குற மாதிரி தாசு ஸ்லோகி எழுதியார்னா நிம்பர்கர். நிம்பர்கர் அப்படிங்கிறவர் கோதாவரி நதிக்கரையில், அதாவது மதுரா, அதில் அந்த ஊரில் வந்து பிறந்தார். இவர் வந்து ராதாகிருஷ்ண அந்தருடைய வழிபாட்டை வந்து ஏற்று இது பண்ணுவார். இவரோட வாதம் வந்து பேத அபேத வாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் வந்து முப்பொருள் தத்துவத்தை விளக்குற மாதிரி தாசு ஸ்லோகி அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்கிறார். அடுத்த வினா: ஆழ்வார்களின் பாடல்களை டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஆழ்வார்கள் வந்து பாசுரங்கள் பாடுவாங்க. ஆழ்வார்கள் பாடல்கள் எல்லாமே பாசுரங்கள் என்று அழைக்கப்படும். அதே நாயன்மார்கள் பாடல்கள் எல்லாமே பதிகங்கள் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த வினா: வேத வரிசையில் கடைசியாக எழுந்த நூல். வேதங்களின் கடைசி அந்தம் முடிகிறது வேத அந்தம் அப்படிங்கிற அந்த வேத அந்தங்கள் அப்படிங்கிற பேர் இருக்கிறது வந்து உபநிடதங்கள். வேதங்களின் கடைசியில் இருக்கிற அந்த கருத்துக்களை இருக்கிறதா உபநிடதங்கள். வேதத்தை கடைசியாக இருப்பது உபநிடதங்கள். அடுத்த வினா: அத்வைத தத்துவத்தை தோற்றுவித்த ஸ்ரீ ஆதிசங்கரர் பிறந்த ஊரின் பெயர். ஆதிசங்கரர் பிறந்தது மலையாள நாடு, இன்றைய கேரளாவாக இருக்கிறது. காலடி இன்னும் திருப்பதி அப்படின்னு புத்தகத்தில் இருக்கும். ஸோ காலடி அப்படிங்கிறதா ஆதிசங்கரர் பிறந்த ஊர். அடுத்த வினா: ஆணவம் என்பது மும்மலங்களில் மிகப்பெரிய மலமாக இது பண்றது. நம்ம அறிவை அடைவிடாமல் தடுப்பது ஆணவம். அறிவை அடைவிடாமல் தடுப்பதனாலே ஆணவமா? அஞ்ஞானம். ஞானம்னா அறிவு, அஞ்ஞானம் நம்ம அறிவுகளை தடுக்காமல் இருக்கிறது அஞ்ஞானம். அப்ப இதுதான் அஞ்ஞானம். சிறுமையானது, அது நம்மை அசுத்தப்படுத்துவது. ஸோ அப்ப அசுத்தம், சிறுமை, அஞ்ஞானம் அப்படிங்கிறது சரி. ஆணவம் என்பது அசுத்தம், சிறுமை, அஞ்ஞானம். அடுத்த வினா: காரண பஞ்சாங்கத்தை நாம் அழைப்பது. இதுக்கு வந்து ஆன்சர் கீ கொடுக்கும்போது சிவாய அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் நமக்கே தெரியும் காரண பஞ்சாங்கம் வந்து சிவாய சிவ அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதில் வந்து எந்த ஆன்சருமே அது கரெக்டாக இல்லைங்கிறனால இதுக்கு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. சிவாய சிவ அப்படின்னு வந்திருக்கணும். இதில் வெறும் சிவாய அவ்வளோதான் இருக்குது. சிவாய சிவ அப்படிங்கிறத இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். காரண பஞ்சாங்கம் சிவாய சிவ. அடுத்த வினா: உயிர்களின் அண்டஜம் என்ற தோற்றம் என்றால் என்ன? உயிர்களின் தோற்ற வகைகள் 4. அதில் அண்டஜம் என்பது முட்டையில் தோன்றுவன, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன. இது மூன்றுமே அண்டஜம். வேர்வையில் தோன்றுவன ஸ்வேதஜம், கிருமி பேன் அது மாதிரி இருக்கிறதெல்லாம். உத்பிஜம்ங்கிறது வித்து, வேர்கொடி, தாவரங்கள் எல்லாமே தோன்றுது. வித்து, வேர்கொடி, கொம்பு, கிழங்கு இதெல்லாம் தாவரங்கள் வரும். அது உத்பிஜம். நம்ம சராயுஜம், கருப்பையில் தோன்றுவது எல்லாமே மனிதனும் விலங்குகளும் சராயுஜம்.
அடுத்த வினா, உபநிடத கருத்தின்படி உலகத்தோடு கூடி உலகமெங்கும் வியாபித்திருக்கும் நிலைக்கு என்ன பெயர்? உபநிடத கருத்துல பிரம்மத்துக்கு வந்து 2 நிலைகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல ஒன்று உலகத்தோடு கூடி உலகமெங்கும் வியாபித்திருக்கும் நிலை ச பிரபஞ்சம். இதுக்குள்ளேயே சமமா அப்படியே இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே இருக்கிறது உலகத்தோடு கூடி உலகமெங்கும் வியாபித்திருக்கும் நிலை. அதுவே உலகத்தை கடந்த நிலைக்கு என்ன பேருனா நிஷ்பிரபஞ்சம் அப்படின்னு பேர். உலகத்தை கடந்தா நிஷ்பிரபஞ்சம், உலகத்தோடயே சேர்ந்து சமமா வாழ்ந்துட்டு இருந்தா ச பிரபஞ்சம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த வினா, ஐதீகத்தை நிரூபணம் செய்யும் வரலாறு என்று போற்றப்படுவது? இதிகாசங்கள் என்றாவே நம்ம சொல்ற ஒவ்வொரு ஐதீகத்துக்கும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்றை கொடுக்குது இந்த இதிகாசங்கள் தான். ஐதீகத்தை நிரூபணம் செய்யும் வரலாறு இதிகாசங்கள். புராணங்கள்னா பழைய வரலாறு அப்படின்னு அர்த்தம். ஐதீகத்தை நிரூபணம் செய்யும் வரலாறு இதிகாசங்கள். சாத்திரங்கள் வந்து மெய்கண்ட நூல்கள் அப்படின்னு அழைக்கப்படும். அடுத்த வினா, ஆண் விமானம் என சொல்லப்படுவது எந்த வகை? கோயில் விமானம் வந்து 3 வகைப்படும். நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்னு சொல்றது. இதுல ஆண் விமானம் வந்து நாகரம், பெண் விமானம் வந்து திராவிடம், அழி விமானம் அப்படின்னு சொல்றது வேசரம். ஆண் விமானம் நாகரம். அடுத்ததுனா, கோயிலின் உச்சியில் இருக்கும் கும்பத்தை எவ்வாறு அழைப்பர்? கோபுரம் தான் வந்து மனிதோட அமைப்புல வந்து பாதம். அதே மாதிரி கோயிலுக்கு வந்து கோபுர தரிசனம் வந்து பாத தரிசனம், கடவுளுடைய பாத தரிசனத்தை நம்ம வந்து பார்க்குற மாதிரி அதுல உச்சியில் இருக்க கும்பத்தை வந்து ஷோட சாந்தம் என்று அழைப்பர். அந்த கோபுரத்துக்கு இன்னொரு பேர் சூழலிங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மேல இருக்க கும்பத்தை வந்து சோட சாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா, ஜீவன் முக்தி என்றால் என்ன? இதுலேயே இருக்கு ஜீவன் முக்தி. ஜீவன் உள்ள போதே முக்தி, உயிர் உள்ள போதே விடுதலை அப்படின்னு சொல்லி ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு யாருன்னா இருவினையற்பு மனநிலை இது பண்றவங்க. இருவினைப்புனா எல்லாத்தையுமே ஒன்னா பார்க்குறவங்க, இரண்டையும் வேறா பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி மலபரி பாகம், சத்தினிய பாதம், குருவரு பெருஞானம் இது எல்லாத்தையுமே அடைஞ்சிருவாங்க. வாழும்போதே இது எல்லாத்தையுமே அந்த அடைஞ்சிருவாங்க. அவங்க ஜீவன் முக்தர்கள் அப்படிம்பாங்க. அந்த ஜீவன் முக்திங்கிறது உயிர் உள்ள போதே விடுதலை. அடுத்த வினா, வேதாந்தம் என்ற சொல்லின் பொருள்? அந்தம்னாவே கடைசி அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ வேதங்களின் இறுதி பகுதி தான் வேதாந்தம். உபநிடதங்கள்லாம் வேதாந்தம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, வேதங்களின் இறுதி பகுதி. அடுத்த வினா, சிவஞான போதத்தில் எத்தனை சூத்திரங்கள் அதிகரணம் உள்ளன? ஒன்று சூத்திரங்களாக நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும், இல்லை அதிகரணங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். சூத்திரங்கள் 12 சூத்திரங்கள் தான் சிவஞான போதத்தில் இருக்கு. மெய்கண்ட நாயனார் எழுதினது 12 சூத்திரங்கள், அதில் 39 அதிகரணங்கள் இருக்கு. சாத்திரங்கள் 14 மிக முக்கியமானது சிவஞான போதம். அடுத்த வினா, கயிற்று நடத்து பாம்பின் காட்சி தோன்றுதல் எவ்வகையான பிழை அறிவு? கியாதி அப்படின்னாவே அறிவுன்னு அர்த்தம். இவங்க இங்கே கேட்டிருக்கிறது பிழை அறிவு அப்படிங்கிற போது இது என்னன்னா அநீர் வசனிய கியாதிவாதம் அப்படிங்கிறதும் சரி. இது வந்து நமக்கு ஆன்சர் கீ கொடுக்கும்போது அநீர்வசனிய கியாதிவாதம் ஒன்று இருக்கிறது, மாற்றி தெரிவது வந்து அநீர்வசனிய கியாதிவாதம். ஸோ கயிற்று நடத்தி பாம்பின் காட்சி தோன்றுதல் அநீர்வசனிய கியாதிவாதம் தான். பட் ஃபைனல் ஆன்சர் கீழே பி அக்கியாதிவாதத்துக்கும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அக்கியாதிவாதம் அப்படிங்கிறதும் ஆன்சராக கொடுக்கலாம். ஏன்னா கியாதினா அறிவுள்ள வாதம், பிழை அறிவு வாதம், பிழையா தோன்றது அந்த மாதிரி வாதம் வந்து அக்கியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அதுக்கும் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் கயிற்று எடுத்து பாம்பின் காட்சி தோன்றுதல் அநீர்வசனிய கியாதிவாதம்ங்கிறது மிக 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 சரியா பொருந்துறது. இது அதுக்கு கொஞ்சம் நியபயத்தினால இதுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் எது பிரஸ்தான திரயத்துள் ஒன்று என அழைக்கப்படுகிறது? திரயம்னா 3, பிரஸ்தான திரயம்னா முக்கியமான அப்படின்னு அர்த்தம். பெரு முன்னூல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. பெரு முன்னூல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. என்னென்னா உபநிடதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், அது 3ஐயும் சொல்லுவாங்க. இப்போ வேதங்கள்லாம் 4 மறை அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் இருக்க மாதிரி இந்த உபநிடதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரத்துக்கும் பிரஸ்தான திரயம்னு பேரு. அதுல ஒன்று இங்க இருக்கிறது உபநிடதங்கள், மிச்சம் 2 பகவத்கீதை, பிரம்மசூத்திரம். அடுத்ததுன்னா உபநிடதங்கள் சுட்டும் மூலப்பொருள் என்ன? மூலப்பொருள் அப்படின்னாவே அவர் தான் கடவுள் பிரம்மன். அவர் பிரம்மா இருக்கிறார். பிரம்மம் உபநிடதங்கள் வந்து சுட்டும் மூலப்பொருள் பிரம்மம், அந்த பிரம்மன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய தத்துவத்தின் 2 பெரும் பிரிவுகள் யாவை? இதுல வந்து நம்ம கடவுள் ஏற்க மறுப்பா அப்படி கூட நம்ம நினைக்கலாம், அப்படி கிடையாது. ஆனா இந்திய தத்துவம் கேட்டிருக்காங்க. இந்திய தத்துவத்துல ஒன்று வேதத்தை ஏற்கணும், இல்லைன்னா மறுக்கணும். அந்த கொள்கைகள் இருந்தால் 2 பெரும் பிரிவுகளா இருக்கு. சிலர் வந்து வேதத்தை ஏற்பாங்க, சிலர் மறுப்பாங்க. அதுதான் இந்திய தத்துவத்துல வந்து 2 பெரும் பிரிவுகளா இருக்கு. அடுத்ததுனா கொடிமரத்தின் அடிப்பாகத்தை எவ்வாறு அழைப்பர்? கொடிமரத்தின் அடிப்பாகத்தில் சதுரமாக இருக்கிறது பிரம்மபாகம், அடிப்பாகம் வந்து பிரம்மபாகம். அதுக்கு மேலே எண்கோண வடிவத்தில் வந்து விஷ்ணு பாகம் வைப்பாங்க. அதுக்கு மேலே நீளமாக இருக்கிறது வந்து சிவபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிப்பாகம் வந்து பிரம்மபாகம். அடுத்த வினா, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே என்ற கருத்துடையவர்? ஆத்வைதம், 2 ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே என்று கருத்துடையவர் சங்கரர். அடுத்த வினா, உலகு ஒரு மாயை என்றதன் கொள்கை இவ்வாறு அழைக்கப்படும்? இப்போ சூன்யவாதம்னா உலகம், கடவுள் எல்லாமே எதுவுமே கிடையாது, எல்லாமே சூன்யம் அப்படின்னு சொல்றது. இது பௌத்த தத்துவத்தில் சூன்யவாதம் அதெல்லாம் சொல்லுவாங்க. பரிணாமவாதம்னா கடவுள் உயிரெல்லாம் ஒன்று வந்த பரிணாமங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்று பரிணமித்து வந்திருக்கேன் அப்படி சொல்றது பரிணாமவாதம். ஆனால் உலகமே ஒரு மாயை அப்படிங்கிறது, உலகங்கிறதே ஒரு மாயை அப்படின்னு சொல்றது விவர்த்தவாதம். அடுத்த வினா, இந்தியாவில் கர்மகாண்டம், ஞானகாண்டம் என்று எவற்றை பிரித்து அறிகிறார்கள்? கர்மகாண்டம், ஞானகாண்டம் பிரம்மகாண்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படி கர்மகாண்டம்
ஞானகாண்டம் அப்படின்னு பிரித்து எதை அறிந்து கொடுக்கணும்னா வேதங்களை வந்து நம்ம அப்படியே அறிஞ்சிக்கிறோம். இதில் கர்மகாண்டங்கள்னா வேதங்களில் சொல்லப்படுற சடங்குகள் மந்திரத்துக்குலாம் வந்து நம்ம கர்மகாண்டம் செய்கிற வினைகள் இருக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன செயல் செய்கிறோம், சடங்கு செய்கிறோம், மந்திரம் செய்கிறோம், அதெல்லாம் கர்மகாண்டத்தில் வரும். ஞானம் அல்லது பிரம்மகாண்டத்தில் வந்து தத்துவங்களோட தேடல், அப்புறம் கடவுளுடைய திருமணி, அவரோட குணங்கள் அப்படி அப்படி தத்துவங்களாக இது பண்ணுறது ஞானகாண்டம். அப்படி நம்ம பிரிச்சறிகிறது வேதங்களை வந்து அப்படி பிரிச்சறிகிறோம். அடுத்தவினா வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், இதிகாசம், புராணம் ஆகிய இவை எந்த நூல்களாகும், எந்த சமயம் கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். வேதம், ஆகமம், தோத்திரம்லாம் இந்து சமய நூல்கள் ஆகும். அடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. வேதங்களை கொடுத்துட்டு அந்த வேதங்களுக்கு அர்த்தமான தமிழ் சொற்களை வந்து கொடுத்துருக்காங்க. ரிக், யஜுர், சாம, அதர்வன. ரிக் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா துதித்தல் அல்லது வழிபடல் அப்படிங்கிற பொருள் இருக்கு. யாஜ் அப்படிங்கிற வார்த்தையில தான் யஜுர் வந்திருக்கு. யாஜ்னா யாகம் செய்தல். சாமங்கிறதே ஒரு இன்னிசையால் பாடப்பட்டது சாமவேதம். அதர்வன வேதம் வந்து மந்திரம் உச்சரிக்கும் முறைகளை வந்து சொல்லிக்கிறது. அப்ப ரிக்னா துதித்தல், யஜூர்னா யாகம், சாமவேதம் இன்னிசை, அதர்வன வேதம் மந்திரம் உச்சரிக்கும் முறை. 2 3 4 1. அடுத்ததுனா நாயன்மார்களின் இசையுடன் கூடிய பாடல்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆழ்வார்கள் பாசுரங்கள் பாடுறாங்க. நாயன்மார்கள் சிவன சைவத்தில் வந்து நாயன்மார்கள் பாடுறது எல்லாமே திருப்பதிகங்கள் பாடுவார்கள். நாயன்மார்கள் எல்லாருமே பதிகங்கள் பாடுவார்கள். அடுத்ததுனா ஆண்டவன் நமது உடம்பில் அகத்தும் புறத்தும் அமைத்துள்ள தத்துவங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அவங்க மொத்த எண்ணிக்கை அகத்தும் புறத்தும் சேர்த்து இருக்கிற மொத்த எண்ணிக்கை என்னன்னா 96 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அகம் சார்ந்தது 36, புறம் சார்ந்தது 60ன்னு சொல்லுவாங்க. அகம்ங்கிறது ஆன்மா, வித்யா தத்துவம், சிவதத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு சில பிரிவுகள் இருக்கும். புறங்கிறது நம்மளோட ஒரு உறுப்புகள், இதெல்லாம் அகங்கிறது கிட்டத்தட்ட மனம் சார்ந்த அந்த மாதிரி வரும். புறங்கிறது உடல் சார்ந்த அப்புறம் நாடி அதெல்லாம் சேர்த்து வரும். ஸோ அகம் புறம் எல்லாம் சேர்த்து 96, அகத்தில் வந்து 36 இருக்கும், புறத்தில் வந்து 60 இருக்கும் தத்துவங்கள். அடுத்தவினா உயிரும் கடவுளும் வேறு வேறான பொருள்களே என கூறியவர். உயிரும் கடவுளும் வேறு, துவைதம் ரெண்டுமே வேறு அப்படின்னு சொல்றது யாருன்னா மத்வாச்சாரியார். அடுத்தவினா நவராத்திரி விரதம் கீழ்காணும் தேவிகளை பூஜை செய்து வணங்கும் விரதமாகும். நம்ம 3 தேவியருமே தான் நவராத்திரி விரதம் வந்து கொண்டாடுவோம். புரட்டாசி அமாவாசைக்கு அடுத்து வர நாட்களெல்லாம் வந்து நம்ம இந்த நவராத்திரி விழா கொண்டாடுவோம். பார்வதி தேவி, அந்த துர்கா தேவி, லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி ஒவ்வொருத்தருக்கும் முதல்ல 3 நாள் அப்படின்னு 3 பேருக்குமே தான் நவராத்திரி விழா கொண்டாடுறோம். அப்ப 1, 2, 3மே சரியானது தான். அடுத்தவினா கீழ் வருவனவற்றில் பொருந்தாதது எது? சங்கர அத்வைதம் கொடுத்துருக்காங்க. மத்வாச்சாரியார் விசிஷ்டாத்வைதம். மத்வாச்சாரியார் சொல்றது துவைதம், ரெண்டும் வெவ்வேறு அப்படிங்கிற அந்த கொள்கையை சொல்றது. அதுதான் வந்து இங்கே பொருந்தாமல் இருக்கு. நடைமுறை வேதாந்தம் விவேகானந்தர் வந்து பின்பற்றுறது நடைமுறை வேதாந்தம் தான். ராமானுஜர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு எழுதிய உரை வந்து ஸ்ரீ பாஷ்யம் அழைக்கப்படும். அப்ப இதுவும் சரியா பண்ணிருக்கு. அப்போ பொருந்தாதது அப்படின்னு கேட்டது மத்வாச்சாரியார் விசிஷ்டாத்வைதம். அடுத்தீங்கன்னா ராமானுஜர் அருளிய தத்துவ முறை. ராமானுஜர் வந்து விசேஷத்தையும் சேர்த்து அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு வந்து சேர்த்துக்கிட்டார். சித்து அசித்து பிரம்மம் அதெல்லாம் வந்து ஒரு பொருளும் அதோடைய குணம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த விசேஷத்தையும் சேர்த்துட்டு 2ல் 1 அப்படிங்கிற அத்வைதமா விசிஷ்டாத்வைதமா வந்து அவர் வந்து அருளிய தத்துவம். அடுத்தவினா பொறுத்துவை கொடுத்துருக்காங்க. நம்ம மனித உடம்புல இருக்க ஒரு பாகத்தையும் கோயில்களுக்கு பற்றி இதையும் வந்து சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பவுமே கீழே இருந்து வந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாதங்கள் அப்படிங்கிறது கோபுரத்தை குறிக்கும். அடுத்து முழங்கால் ஆஸ்தான மண்டபம், தொப்புள் பழி பீடமாக இருக்கும், மூக்கு நவன மண்டபமாக இருக்கும். 1 2 தொப்புள் 4, 1 2 4 மூக்கு நவன மண்டபம். அடுத்தவினா அகிம்சா பரமோ தர்ம என்பதின் பொருள். அகிம்சைனா பரமோ தர்ம, பரமோனா மேலான, தர்மம் அறம், அகிம்சையே மேலான அறம் அப்படிங்கிறதா அகிம்சா பரமோ தர்ம அப்படிங்கிறதன் பொருள். அடுத்ததுனா இறைவனின் உறைவிடம். இறைவன் நமது உயிரிலேயே உறைந்திருக்கிறார். நமது உயிர் தான் இறைவனோட உறைவிடமாக இருக்கிறது. அடுத்ததுனா ஸ்ரீ பாஷ்யம் என்பது சொன்ன மாதிரி தான் ராமானுஜர் பிரம்மசூத்திரத்திற்கு எழுதிய உரை. பாஷ்யம்னாவே உரை எழுதுறதுன்னு அர்த்தம். ஸ்ரீ பாஷ்யம் எப்படி தமிழ் குறள் திருக்குறள் அப்படின்னு அடைமொழி சொல்லிக்கோமோ அந்த மாதிரி ஸ்ரீ பாஷ்யம்ங்கிற மாதிரி அந்த அளவுக்கு சிறப்பானது அப்படிங்கிறதுக்கு ராமானுஜர் வந்து எழுதின உரைக்கு வந்து ஸ்ரீ பாஷ்யம்னே பேர் வச்சிருக்காங்க. ஸ்ரீ பாஷ்யம் என்பது ராமானுஜர் பிரம்மசூத்திரத்திற்கு எழுதிய உரை. அடுத்தவினா ராமானுஜர் இதனை ஏற்கிறார். அவர் ஆன்மத்தை மறுக்கும் உண்மை, அந்த ஆன்மத்தை அவர் மறுக்கவில்லை. மறுவாழ்வு பற்றி அவர் அவ்வளவா சொல்லலை. புறப்பொருள் உண்மைனா என்னன்னா சித்து அசித்து அந்த மாதிரி பரபிரம்மம் எல்லாமே வந்து இருக்கு அப்படிங்கிற அந்த புறப்பொருள் பிரம்மம் வந்து எல்லாமே ஒன்று அப்படின்னாலுமே அது இல்லாமல் சித்து அசித்து அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற புறப்பொருள் உண்மைங்கிறத கிட்டத்தட்ட சரியா இருக்கு. அப்போ ராமானுஜர் வந்து இதை ஏற்கிறார்னா புறப்பொருள் உண்மையை ஏற்கிறார் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். அடுத்தனா பிரம்மாபுரம் ஏவிய பெம்மானி வனன்றே என கடவுளை தன் தந்தைக்கு சுட்டி காட்டியவர். கடவுளை காணும் முதல்ல 3 அளவையில் சொல்லுவாங்க. காண்டல் அளவை, கருதல் அளவை, நூல் அளவை. அதில் காண்டல் அளவையில் கடவுளை பார்த்ததா அவங்க பெரியவர்கள் வந்து சாட்சி சொல்லுவாங்க. அதில் வந்து தந்தை கேட்கும்போது பிரம்மாபுரம் ஏவிய பெம்மானி வனன்றே, சீர்காழி அந்த பிரம்மாபுரம்னா காஞ்சிபுரத்துக்கு அந்த பேர் இருக்குது, சீர்காழிக்கு அந்த பேர் இருக்குது. சீர்காழி கோயிலில் அங்கே இருக்க அந்த கோயிலையும் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து திருஞான சம்பந்தர் வந்து கடவுளை வந்து தன் தந்தைக்கு சுட்டி காட்டுறார். பிரம்மாபுரம் ஏவிய பெம்மானி வனன்றே. அடுத்ததுனா கடவுள் என்பதன் பொருள். ஆப்ஷன்ஸ் பார்த்தாவே தெரிஞ்சிடும். கடவுள்னா எல்லாவற்றையும் கடந்தவர்.
அடுத்த வினா, ராமகிருஷ்ண மிஷனின் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ராமகிருஷ்ண மிஷன் அது தொடங்கப்பட்ட ஆண்டு 1897. யாருன்னா விவேகானந்தர் வந்து தொடங்குறார் கல்கத்தால. இப்போ வந்து அப்போ 125 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷத்தோட அது 125வது வருஷம் கொண்டாடுது. மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் அன்னைக்கு தான் அவர் வந்து ஆரம்பிச்சார். அப்போ உழைப்பாளர் தினம் கிடையாது, ஆனால் அப்போ அவர் ஆரம்பிச்சது. இப்போ வந்து உழைப்பாளர் தினமாகவும் இருக்குது. ராமகிருஷ்ண மிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டாகவும் இருக்குது. 1897. இப்போ 125 வருடங்கள் ஆகுது ராமகிருஷ்ண மிஷன். நடைமுறை வேதாந்தத்தை வந்து இது பண்ணுறதுக்காக தான் விவேகானந்தர் வந்து இது பண்ணுறார். அவரோட குருவிட பேர்லேயே வந்து ஆரம்பிக்கிறார். அடுத்ததுன்னா, கருணையெல்லாம் ஆட்சி கடுகி ஒழிக அருணையந்த நன்மார்கள் ஆள்க என்ற பாடல் வரி இடம்பெறும் இலக்கியம். இது வந்து வள்ளலாரின் வரிகள். வள்ளலார் எழுதிய திருவருட்பா அதுல இருக்கிற இந்த வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா, 10 பிரபந்தம் பாடி அருளியவர் யார்? 10 பிரபந்தம் பாடி அருளியவர் யாருன்னா பாம்பன் சுவாமிகள். பாம்பன் அப்படிங்கிற ஊர் ராமேஸ்வரம் அங்கேயே பிறந்தவர். அதனாலேயே அந்த பாம்பன் சுவாமி அவருடைய பேர் வந்து அப்பாவு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிறந்த ஊரை வச்சு பாம்பன் சுவாமிகள் அப்படிங்கிற மாதிரியே அழைக்கிறாங்க. அவர் வந்து அருணகிரிநாதர் அவங்களுடைய இதை இயக்கப்பட்டு இவர் முருகபக்தர். இவரை வந்து 2ஆம் அருணகிரிநாதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவர் நிறைய வந்து எழுதியிருக்காரு. புத்தகங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இப்போ கந்தசஷ்டி கவசம் மாதிரி இவர் சண்முக கவசம்லாம் எழுதியிருக்காரு. அவர் எழுதின ஒரு புத்தகம் வந்து 10 பிரபந்தம். அடுத்த வினா, வாக்கியத்தை கவனித்து விடைகான். அத்வைத வேதாந்தத்தின்படி அத்வைதம் இரண்டல்ல ஒன்று அப்படின்னு சங்கரர் சொன்னது. பிரம்மம் என்ற ஒரு பொருளே உள்ளது. சரி. ஜீவர்கள் பிரம்மமே ஆவர். ஆமா, ஜீவர்களும் பிரம்மமே அப்படின்னு வந்து தான் அத்வைத கொள்கை. காணப்படும் உலகம் பொய் தோற்றம். ஆமாம், உலகம் வந்து பொய் தோற்றமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அத்வைதம் தான். இது மூன்றுமே அப்போ சரி. 1, 2, 3மே வந்து சரி. அடுத்து, சுத்த வித்தை என்ற சுத்த மாயையின் அதிபர் யார்? சுத்த மாயை வந்து 5 சொல்லுவாங்க. அந்த 5ல் சுத்த வித்தையினுடைய அதிபரை பற்றி கேட்டிருக்காங்க. சுத்த மாயை 5 என்ன அப்படின்னா, நாதம், பிந்து, சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை அப்படின்னு சொல்றது. நாதத்தின் அதிபர் வந்து சிவன், பிந்துக்கு வந்து சக்தி, சதாக்கியம்க்கு வந்து சதாசிவன், ஈஸ்வரம்க்கு வந்து மகேஸ்வரன், சுத்த வித்தை அப்படிங்கிறதுனுடைய அதிபர் வந்து உருத்திரர். அடுத்து இந்த வினா வந்து கடைசி நம்ம பார்க்கலாம். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையே உள்ள பேதம். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையே உள்ள பேதம் சிவ ஈஸ்வர பேதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதே ஜீவன்களுக்குள்ளேயே இருக்கிற பேதம், ஜீவன்களுக்குள்ளே வந்து இருக்கிறது வந்து ஜீவ பரஸ்பர பேதம் சொல்லுவாங்க. இதுல கொடுத்துருக்காங்க ஜீவன் ஈஸ்வரன் ஜீவனுக்கும் தான் சிவ ஈஸ்வர பேதம், அதான் சிவேஸ்வர பேதம். அதே ஒருத்தருக்குள்ள இருந்தா பரஸ்பரம் நீங்களே சமாதானிக்குங்க அப்படின்னா, அதே மாதிரி ஜீவன்களுக்குள்ளேயே இருக்கிற பேதம் வந்து ஜீவ பரஸ்பர பேதம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ அந்த கொஸ்டின்ஸ் போகலாம். சமயம் என்ற சொல்லின் பொருள் என்ன? சமயம் அப்படிங்கிறதுக்கு இந்து சமயத்தில் வந்து சமை அப்படிங்கிறது பகுதி, சமைத்தல் அப்படிங்கிற பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட டென்டேட்டிவ் ஆன்சருக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சுட்டுதல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. என்னன்னா ஒரு நெறி வந்து இதுதான் அப்படின்னு சுட்டுறதுனால வந்து சுட்டுதல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை சொல்லியிருப்பேன், சுட்டுதல் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபைனல் ஆன்சர் கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கட்டுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கட்டுதலுக்கு வந்து இணைத்தல், கட்டப்படுதல் அப்படிங்கிற பேரும் இருக்குது. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் கீ தான் கரெக்டாக அப்படின்னா ஏன்னா அதுக்கு தான் மார்க் தராங்க. ஆனால் ஒரு சில இடத்துல 2019 EO கிரேட் 3 அதில் வந்து ஆண்டாள் காலத்தை வந்து 885 கொடுத்துட்டு ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து மாற்றிருந்தாங்க. அதே மாதிரி திருவாய்மொழி பாடல்கள் வந்து 1102 இருக்கும், ஆனால் 1100 தான் ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ அதுதான் கிட்டத்தட்ட இருக்குது அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு டென்டேட்டிவ்ல இருந்தது. பட் ஃபைனல் ஆன்சர் அதுவும் மாற்றிட்டாங்க. மேபி அது ஒரு ஹியூமன் எரராக கூட இருந்திருக்கலாம், தவறாக கூட வந்து ஃபைனல் ஆன்சர் கீன்னு போடும்போது அந்த ஏபி வந்து மாற்றியோ இது பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு வந்து ஏதாவது புத்தகத்தில் வந்து ஏதாவது உறுதியான சான்று கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா நான் இதுவரை தேடி பார்த்தா கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து வரும்போது நம்ம எப்பயுமே வந்து நம்ம படிச்சதுக்கு இப்போ சமயம் அப்படின்னா சமைத்தல் அப்படிங்கிறது தான் 100% சரியான பதில். நம்ம படிச்சிருப்போம், புக் சோர்ஸில் வந்து இருக்கு. ஸோ அப்போ அதை எழுதிடலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இல்லாததை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, எக்ஸாம் ஹாலில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியாக வந்து எழுதுங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்ச மற்ற கொஸ்டின்ஸ் வந்து தப்பு பண்ணிருப்போம். இந்த குழப்பத்தில் நம்மளே ஆர்கியூ பண்ணி அப்படி குழப்பத்தில் வந்து மற்ற கொஸ்டின்ஸ் நம்ம விட்டுறக்கூடாது. அது ஏன்னா 200 வந்து கட் ஆஃபாகவும் இருக்க போகிறதுல இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து குழப்பறதை வந்து இது பண்ணிருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வந்துச்சுன்னா கீ சேலஞ்ச் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து எதுவுமே இது பண்ண தேவையில்லை. அப்போ வந்து கீ சேலஞ்ச் ஆப்ஷன்ஸ் இல்லை, இப்போ வந்து வந்துருச்சு. அதே மாதிரி யார் சொல்றதை விடவும் புக்கை இருக்கிற சோர்ஸில் இருக்கிறதா வந்து நம்ம கீ சேலஞ்ச் பண்ண முடியும், அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அதனால இப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் படிக்கிற புக் சோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைத்தல் அப்படின்னு இருந்தால் அது மிகச்சரியான பதில். அப்போ சுட்டுதல்லையும் நம்ம சொல்லலாம், கட்டுத்தலையும் சொல்லலாம். கற்பித்தலை கூட நம்ம இப்போ இதுதான் பதில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா இதுக்கும் நம்ம வந்து கற்பித்தல்னா நமக்கு நல்ல வழியை கற்பிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கட்டவிழ்த்தலாம் நம்ம மாயைகள் மலங்கள் இதுல இருந்து கட்டவிழ்க்கிறது, இப்படி கொண்டு நம்ம ஒரு அர்த்தங்கள் வந்து நம்ம கற்பிச்சே போகலாம். இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிட்டே போகலாம். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சுட்டுதலாக இருக்கலாம், கட்டுதலாக இருக்கலாம், எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்களே வந்து தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சரி மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல வந்து கூகுள் சர்ச்சில் வந்து நிறைய சுட்டுதல் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். திரும்ப நம்ம அதை பார்க்குறப்போ இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்க, இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு பாருங்க. அந்த டாபிக் வந்து திரும்ப படிக்கிறப்போ தெளிவாக படிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.